சட்டமன்ற தேர்தல் களத்தில் தங்கள் கட்சியும் திமுகவும் மட்டுமே இருப்பதாக தவிக தலைவர் விஜய் பேசியுள்ளார். அண்ணா எம்ஜிஆரை பயன்படுத்துவதை யாரும் தடுக்க முடியாது என தவிக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் ஈரோட்டின் சிறப்புகளான மஞ்சள், காளிங்கராயன் அணை குறித்து நினைவு கூர்ந்தார். பெரியாரை இரும்பு மனிதர் என்று புகழ்ந்த விஜய் கடந்த கூட்டங்களில் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தியதற்கு எழுந்த விமர்சனங்களுக்கும் பதிலளித்தார். அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து. அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். தொடர்ந்து பேசிய அவர் களத்திற்கே சம்பந்தம் இல்லாதவர்களை எதிர்க்க முடியாது என்றார். எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். இதன் மூலம் அதிமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தவிகவுக்கு போட்டியே இல்லை என விஜய் கருதுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தான் சலுகைகளுக்கு எதிரானவர் அல்ல என தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தான் கூறிய வாக்குறுதிகளை தவறாக புரிந்து கொண்டு அவதூறு பரப்பப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. 24 மணி நேரமும் தன் மீது அவதூறு பரப்புவதை பற்றியே சிலர் சிந்தித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம், என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல. கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. 10 வயதில் சினிமாவிற்குள் வந்ததிலிருந்து தனக்கும் மக்களுக்கும் இடையே உறவு இருப்பதாகவும் விஜய் கூறினார். திமுகவை தீய சக்தி என்று சாடிய விஜய் தவிகவை தூய சக்தி என பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் கூட்டத்திற்கு பிறகு மீண்டும் ஜெயலலிதா பெயரை மேடையில் பயன்படுத்திய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. தொடர்ந்து பேசிய விஜய் செங்கோட்டையன் போன்று மேலும் சிலர் தவிகவுக்கு வர இருப்பதாகவும் தெரிவித்தார். விஜய் உரையாற்றி முடித்ததும் அவருக்கு செங்கோலை தவிக நிர்வாகி குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரிசாக அளித்தார். தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்தபடி தவிக தலைவர் விஜய் தனது விஜயமங்கலம் பரப்புரையை நிறைவு செய்தார். தவிக தலைவர் விஜயின் விமர்சனங்கள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், திக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜய் கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா சார்? அதை பத்தி என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டுறீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது. ஒரு வாட்டி பேச விடுங்க. களத்துல இல்லைன்றது எங்களுக்கு குறிப்பில்ல. ஆனா அவர் மனசுல எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ, இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு அதை தாங்கி எவ்வளோ பேர் நிழல் தருகின்ற இயக்கம், எப்படிப்பட்ட களத்தெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது. அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை தான் நான் சொல்றேன். அடுக்குமொழியில பேசுறதுக்கு யாரோ கற்று தந்திருக்கிறாங்க, தூய சக்தி தீய சக்தின்னு. மக்கள் முடிவு செய்வார்கள். அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னாதான்
பெரியார் வழியா, பெரியார் வழி இல்லையா, அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனேன். ஈரோட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் அதுக்கு பதிலாக டெல்லிக்கு போகிறேன்னு வேற பக்கம் திரும்பிட்டு போனால் அது பெரியார் வழி தான் அப்படின்னு அவர் உட்காந்து சொல்கிறாருன்னா சொல்கிற ஒரு சிந்தனைக்கு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். கட்டுப்பாட்டை மீறிய தொண்டரை தாவேக தலைவர் விஜய் கண்டித்த காட்சியே இது. ஈரோடு விஜயமங்கலத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்டத்தில் தொண்டர் ஒருவர் கட்டுப்பாட்டை மீறி கம்பத்தின் உச்சியில் ஏறினார். இதனை கவனித்த விஜய் உடனடியாக தனது பேச்சை நிறுத்தி தொண்டரை நோக்கி கீழே இறங்குமாறு கண்டித்தார். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா, ப்ளீஸ் கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். இதனிடையே விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் மருத்துவ முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க? அடுத்து ரொம்ப முக்கியமா கூட்டம் முடிந்ததும் கோவையை நோக்கி விஜய் சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தை தாவேக தொண்டர்கள் பின்தொடர்ந்தனர். அப்போது பல்லக்கவுண்டன் பாளையம் பகுதியில் தொண்டர்களின் வாகனம் அந்த வழியாக சென்ற மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் பெண் காயமடைந்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்திய செவிலியர் பின்னர் கிளாம்பாக்கத்தில் விடிய போராட்டம் நடத்தினர். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்கள் இரவிலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. திமுக தேர்தல் வாக்குறுதி மற்றும் 356 செவிலியர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாலை 7 மணி அளவில் செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் நடைமேடையில் அமர்ந்து இரவு முழுவதுமாக போராட்டத்தை தொடர்ந்தனர். காவல்துறையும் தமிழக அரசும் நடந்துக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எங்களது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உட்கார்ந்து எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய போராட்டத்தையும் நாங்கள் கண்டினியூ பண்ண போறோம். இதனிடையே செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். பிறகு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கூடுவாஞ்சேரி அருகே தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதனிடையே விஜய் பரப்புரை மேற்கொண்டிருந்த போது பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் மருத்துவ முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டார். இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க? அடுத்து ரொம்ப முக்கியமா கூட்டம் முடிந்ததும் கோவையை நோக்கி விஜய் சென்று கொண்டிருந்த போது அவரது வாகனத்தை தாவேக தொண்டர்கள் பின்தொடர்ந்தனர். அப்போது பல்லக்கவுண்டன் பாளையம் பகுதியில் தொண்டர்களின் வாகனம் அந்த வழியாக சென்ற மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் பெண் காயமடைந்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்திய செவிலியர் பின்னர் கிளாம்பாக்கத்தில் விடிய போராட்டம் நடத்தினர். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவர்கள் இரவிலும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவியது. திமுக தேர்தல் வாக்குறுதி மற்றும் 356 செவிலியர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் மாலை 7 மணி அளவில் செவிலியர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் நடைமேடையில் அமர்ந்து இரவு முழுவதுமாக போராட்டத்தை தொடர்ந்தனர். காவல்துறையும் தமிழக அரசும் நடந்துக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எங்களது நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக நாங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் உட்கார்ந்து எங்களுடைய பிரச்சாரத்தையும் எங்களுடைய போராட்டத்தையும் நாங்கள் கண்டினியூ பண்ண போறோம். இதனிடையே செவிலியர்களுடன் பேச்சுவார்த்தையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். பிறகு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கூடுவாஞ்சேரி அருகே தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில்